வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. சூப்பராக சுவையான ஒரு காரத்துக்கு இந்த மோதகம் மாட்டோம். இந்த வெரைட்டி பருப்பு உருண்டை, தேங்காய், பால்கோவா, முந்திரி, எள்ளு, இது மாதிரி 5 வெரைட்டியாக நம்ம இதில் வந்து பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த 5 வெரைட்டியும் பஞ்சமுக விநாயகரை பஞ்ச ருசியோட சூப்பராக வரவேற்கலாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு. இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 வெரைட்டி கொழக்கட்டை செஞ்சு காமிக்கிறேங்க. இதில் வந்து பருப்புருண்டை கொழக்கட்டையும் ஒரு வெரைட்டியாக செய்கிறேன். அதுக்கு 50 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பை எடுத்து ஒரு 2 hours ஊற வச்சிடலாங்க. இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி 2 hours ஊற வச்சிடலாம். பாருங்கள், 2 hours துவரம்பருப்பு ஊறின அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. இது கூட வந்து நம்ம சிகப்பு மிளகாய், பச்சை மிளகா ரெண்டையும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா பெருங்காயம் வந்து பெரிய சைஸாக நல்லா 2 போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பருப்பை போட்டு கொரன்னு அரைக்கணும். எப்பவுமே பருப்புருண்டைக்கு பருப்பில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக ட்ரைன் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு பருப்பை மாத்திரம் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைக்கிறப்போ உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதனால் அரைச்ச மாவில் மேல் சாமான் நிறைய போடுவேன். அது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். பருப்புருண்டை வந்து பாருங்கள், இது மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி வழுவழுன்னு வந்துடும். இது மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அதை போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி 1 இன்ச்சு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தேங்காய் பாருங்கள் 2 ஸ்பூனு இருக்குது, அதையும் போட்டுட்டு கெட்டி நெய் அதையும் 1 ஸ்பூன் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு லெமன் வந்து நான் வந்து பெரிய சைஸ் லெமனாக எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு மூடி இருக்கிற மாதிரி பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு இது எல்லாத்துக்கூடையும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி உப்பு போட்டுடலாங்க. இது ரொம்ப அழுத்தி கலக்கக்கூடாது, நுனி விரல்ல இப்படி கலக்கணும். இது மாதிரி நம்ம கலக்கிக்கலாம். இது வந்து ஒரு பிளேட்டில் ஒரு வாழை இலை போட்டுக்கிட்டு அதில் குட்டி குட்டி உருண்டைங்களாக வைக்கணுங்க. இது குட்டி குட்டி உருண்டையாக வைக்கிறப்ப தான் கொழுக்கட்டை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இது மாதிரி ரொம்ப அழுத்தி உருண்டை பண்ணாமல் குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வச்சு 20 நிமிஷம் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ வந்து இந்த பருப்பு உருண்டை செஞ்சோம் இல்லைங்களா, அந்த கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இப்படி கப்பாட்டம் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த கையில் வந்து செஞ்சோம்னா சூப்பராக கப்பாட்டம் வருங்க. அந்த கப்பாட்டம் செஞ்சு இந்த பருப்பு உருண்டையை இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை நம்ம வந்து நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. ரொம்ப பிகினர்ஸ் கூட செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி செய்ய வரலன்னா நம்ம பூரி ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சப்பாத்தி ப்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த பருப்புருண்டை வந்து இது மாதிரி இந்த நீட்ட ஷேப்பில் பண்ண பிடிக்கலன்னா நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் ஷேப்லேயே கூட பண்ணிடலாங்க. பாருங்க, இப்படி மோதகம் ஷேப்லேயே பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கும் நல்ல லுக்காக ரவுண்டாக அழகாக வருங்க. இந்த ஷேப்லேயும் நம்ம பண்ணலாம், நம்மளோட ஆப்ஷன் தான் அது. இப்போ சூப்பராக நம்ம மோதகம் ஷேப்லேயே வந்து இந்த பருப்பு உருண்டை வந்து செஞ்சிடலாங்க. இதே மாதிரி மோதகம் ஷேப்பில் வந்து தேங்காய் பூரணமும் செய்யலாம், எள்ளு பூரணம், எது வேணாலும் நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணாலும் நம்ம செய்யலாங்க. இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மோதகம் ஷேப் நமக்கு கிடைச்சிரும். ஈஸியாக கிடைச்சிருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. இது மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிரும். இதை இப்படியே வந்து ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துடலாம். சூப்பராக சுவையான ஒரு காரத்துக்கு இந்த மோதகம் மாட்டோம். இந்த வெரைட்டி பருப்பு உருண்டை, தேங்காய், பால்கோவா, முந்திரி,
எள்ளு, இது மாதிரி 5 வெரைட்டியாக நம்ம இதில் வந்து பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த 5 வெரைட்டியும் பஞ்சமுக விநாயகரை பஞ்ச ருசியோட சூப்பராக வரவேற்கலாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு.